மக்களால் பலம் பெற்று விளங்குகிறது மடானி அரசு, பிரதமர் உவகை. ரஹ்மா விற்பனை திட்டம் ஆக்ககர பலன் அளித்துள்ளது, வாழ்க்கை செலவின சிக்கலுக்கு தீர்வு. மாநிலங்களிலும் புத்ராஜயாவிலும் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது IPU குறியீடு, திறந்தவெளி எரிப்புகளை தவிர்க்க அறிவுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. மக்கள் நலனுக்கு முன்னுரிமை வழங்க அரசு தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளது. நாட்டின் நிர்வாகத்தில் நற்பண்புகளையும் வளப்பத்தையும் முன்னிறுத்தும் மலேசிய மடானி கொள்கைக்கு ஏற்ப அது விளங்குவதாக பிரதமர் கூறினார். பெரு பொருளாதார ரீதியில் நாடு சிறந்த பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது. பணவீக்கம் மற்றும் வேலையில்லாதோர் விகிதம் குறைவாக உள்ளது. எனினும் கீழ்நிலையில் சில பிரச்சினைகளும் குழப்பங்களும் நிலவத்தான் செய்கின்றன. அதனை அரசு உணர்ந்துள்ளது. மக்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை ஆராய்ந்து சரி செய்வது அரசின் கடமையாகும். நகரி சம்பிலான் பாட்டிக்சன் கம்போங் பச்சிதான் சதுக்கத்தில் மடானி அரசு தலைமைத்துவ உக்வா நல்லிணக்க நிகழ்ச்சியில் டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். அதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என 143 பேர் பங்கேற்றனர். மக்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையே இடைவெளியை குறைத்து இணக்கத்தை ஏற்படுத்தும் பொருட்டு அரசு ஏற்பாட்டில் உக்குவா நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதனிடையே கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான சிறந்த நல்லிணக்கம் மற்றும் வலுவான ஒருமைப்பாட்டு கொள்கைகளின் வாயிலாக மடானி அரசாங்கம் பலம் பெற்று விளங்குகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் வெவ்வேறு சித்தாந்தமும் நிலைப்பாடும் இருக்கலாம். ஆயினும் நாட்டை முன்னேற்றுவதில் இருக்கும் அவற்றின் உணர்வு என்றுமே ஒன்றுதான். மக்கள் நலனை முன்னிறுத்தும் அந்த உணர்வு வழக்கத்திற்கு மாறானது என டத்தோஸ்ரீ அன்வார் உவகை தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான ஒற்றுமைக்கு அது கட்டியம் கூறுகிறது. அதன் பொருட்டு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் ஏனைய கட்சி உறுப்பினர்களுக்கும் பிரதமர் இவ்வேளையில் நன்றி நவின்றார். நாட்டின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இலக்குடன் அரசு மடானி சமூக வள திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. சஜாதி மடானி திட்டம் மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் ஒன்றான நகரி சம்பிலான் கம்போங் சாவாவை துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் ஹமீடி இன்று பார்வையிட்டார். மடானி அரசின் வியூக சிக்கல்களுக்கு தீர்வு காணும் திட்டத்தின் ஒரு பகுதியாக துணை பிரதமர் பாட்டிக்சனுக்கு பயணித்தார். சஜாதி மடானி திட்டத்தை மறு ஆய்வு செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அழைத்து வரப்பட்டனர். கம்போங் சாவாவில் மிகவும் நேர்த்தியான கழிவு நிர்வாகம் செயல்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் சுட்டினார். கிராம மேம்பாட்டு செயற்குழுவின் ஆக்ககர முன்னெடுப்புகளை அவர் பாராட்டினார். இதுபோன்ற சிறிய முயற்சிகள் சுற்றுச்சூழலின் மீது பொறுப்புணர்வை கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தை வடிவமைக்க முடியும் என கிராம வட்டார முன்னேற்ற அமைச்சருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமருக்கு கிளாந்தான் சமய அறிஞர்கள் தங்களின் முழுமையான ஆதரவை புலப்படுத்தினர். டத்தோஸ்ரீ அன்வார் நிர்வாகத்திலான மடானி அரசு நீட்டிக்கப்பட வேண்டும் என மாநில இஸ்லாம் சமய துணை தலைவர் ஷேக் வாசிர் சே அவாங் அல் மக்கி ஹாஃபிஸாஹுல்லா தெரிவித்தார். குறுகிய காலத்தில் அரசாங்க நிர்வாகத்தை மாற்றுவது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஓர் அரசின் நிர்வாகத்திறன் வாயிலாக அதன் மக்கள் பலன்களை உணர குறைந்தது 10 ஆண்டுகள் தேவைப்படுவதாக ஷேக் வாசிர் பரிந்துரைத்தார். ஆகையால் டத்தோஸ்ரீ அன்வாரின் தலைமைத்துவம் தொடரப்பட வேண்டும். அதற்காக கிளாந்தான் மாநில உலாமாக்கள் தங்களின் பிளவுபடாத ஆதரவை தெரிவிப்பதாக அவர் கூறினார். புத்ராஜயா புத்ரா பள்ளி வாசலில் நடைபெற்ற சமய நிகழ்வில் கலந்து கொண்டு ஷேக் வாசிர் உரையாற்றினார். மக்களின் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான மடானி அரசின் ரஹ்மா விற்பனை திட்டம் ஆக்ககர பலனை அளித்துள்ளது. இரு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் இந்த ரஹ்மா விற்பனை மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ ஆர்மிசான் முகமது அலி தெரிவித்தார்.
பொதுமக்களுடன் அளவளாவிய பின்னர் ரஹ்மா விற்பனை திட்டம் மக்களிடம் சென்றடைந்துள்ளதை நிரூபித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். நகரி சம்பிலான் பொட்டிக்சன் டத்தாரன் காம்போங் பச்சித்தானில் மேற்கொள்ளப்பட்ட ரஹ்மா விற்பனையில் கலந்து கொண்ட பின்னர் டத்து அர்மிசான் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த திட்டத்தின் வழி அன்றாட தேவைக்கான பொருள்களை நியாயமான விலையில் வாங்கிய மக்கள் மன நிறைவை வெளிப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். புறநகர் பகுதிகள் உட்பட நாடு முழுவதும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்ட வேளை மக்களிடமிருந்து சிறந்த வரவேற்பு கிடைத்துள்ளதாக டத்தோ அர்மிசான் தெரிவித்தார். பொட்டிக்சன் டத்தாரான் கம்போங் பச்சிதான் மற்றும் கிளாங்காங் பென்டாக் பத்து 1 ஆகிய பகுதியில் ரஹ்மா விற்பனை திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 13வது மலேசிய திட்டத்தில் வீடமைப்பு துறையின் சீரமைப்புக்கு அதிக கவனம் செலுத்தப்படும். அடிப்படை வசதிகளுடன் கூடிய விரிவான குடியிருப்பு திட்டமிடலுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngா கொர்மிங் குறிப்பிட்டார். பினாங்கில் அறிமுகம் கண்ட ஸ்கை வேர்ல்ட் பேர்ல் மவுண்ட் மடானி வீடமைப்பு திட்டம் அதற்கு சான்று பகர்கிறது. நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய மலிவு விலை வீடமைப்பு திட்டமாக அது விளங்குகிறது. அந்த வாங்கும் சக்திக்கு உட்பட்ட அடுக்ககத்தில் சுமார் 38,000 வீடுகள் இருக்கும் என ngா குறிப்பிட்டார். ஒரு வீட்டின் விலை 2,25,000 ரிங்கிட்டிலிருந்து தொடங்குவதாக அவர் கூறினார். நீச்சல் குளம், உடற்பயிற்சி கூடம், விளையாட்டு பூங்கா, குடியிருப்பு பகுதிக்குள் அமைந்துள்ள பல மாடி கட்டடத்தில் கட்டப்பட்ட பள்ளி என நவீன வசதிகளுடன் ஸ்கை வேர்ல்ட் பேர்ல் மவுண்ட் திட்டம் உருவாக்கப்படுகிறது. 2025 கோலாலம்பூர் கட்டிடக்கலை வாரத்தை தொடக்கி வைத்த பின்னர் ngா செய்தியாளரிடம் பேசினார். நேற்று நாட்டின் நுழைவாயில்களில் இடையூறை எதிர்நோக்கிய தானியங்கி கதவு வழித்தடங்கள் மீண்டும் வழக்க நிலைக்கு திரும்பின. தொழில்நுட்ப கோளாறால் ஆட்டோகேட் முறையில் சிக்கல் ஏற்பட்டதாக மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு நிறுவன தலைமை இயக்குனர் டத்து ஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜயீன் குறிப்பிட்டார். நேற்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம், ஜொகூர் சுல்தான் அபுபக்கர் வளாகம், சுல்தான் இஸ்கண்டார் கட்டடம் ஆகிய அனைத்துலக நுழைவாயில்களில் ஆட்டோகேட் வழித்தடங்களில் திடீரென தடை ஏற்பட்டது. பின்னர் மாலை 6 மணிக்கு கட்டம் கட்டமாக அவை வழக்கு நிலைக்கு திரும்ப தொடங்கியதாக டத்து ஸ்ரீ முகமது ஷுஹைலி கூறினார். நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் வெளிநாட்டு வருகையாளர்களின் சீரான நகர்வை உறுதி செய்வதற்கான தணிக்கை நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் அந்த சம்பவம் தொடர்பில் சதி நடந்திருப்பதற்கான எந்தவித சான்றுகளும் இல்லை, இணைய தாக்குதலுக்கான ஆதாரமும் கண்டறியப்படவில்லை என டத்து ஸ்ரீ முகமது ஷுஹைலி உறுதிப்படுத்தினார். ஆட்டோகேட் வழித்தடங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு திரும்புவதை உறுதி செய்ய சீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்வதை அவர் சுட்டினார். உயர்கல்விக் கழகங்கள் மற்றும் முழு உறைவிட பள்ளிகளுக்கு சொந்தமான எல்லா பேருந்துகளிலும் இருக்கை பாதுகாப்பு பட்டையை அணியும் செயலாக்கத்தை விரிவுபடுத்த ஜேபிஜே உத்தேசித்துள்ளது. வாகனங்களின் பாதுகாப்பு நிலை எப்போதும் உத்தரவாதத்துடன் இருப்பதை அது உறுதி செய்யும். சாலை போக்குவரத்து துறை நிர்ணயித்திருக்கும் கூறுகளுக்கு இணங்க பேருந்துகள் மீது முறையான சோதனைகள் மேற்கொள்ளப்படும். அடுத்த மாதம் தொடங்கி ஜேபிஜே அதிகாரிகள் அடங்கிய குழு பேருந்துகளை கொண்டிருக்கும் எல்லா உயர்கல்விக் கழகங்கள் மற்றும் முழு உறைவிட பள்ளிகளை சோதனைக்கு உட்படுத்தும். அதில் மாணவர்களை சொந்த ஊர்களில் இருந்து கல்விக்கூடங்களுக்கு ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்படும் பேருந்துகளும் விடுபடாது. பேருந்தை செலுத்துவதற்கு முன்னர் ஓட்டுநரின் சுகாதாரம், தகுதி ஆகியன மனநிறைவளிக்கும் அளவில் இருப்பதை உறுதிப்படுத்த அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவர் என ஜேபிஜே தலைமை இயக்குனர் டத்தோ ஏடி ஃபட்லி ரம்லி குறிப்பிட்டார். இதனிடையே மைலேசேன் B2 திட்டத்தில் இணைந்துள்ளோர் சட்டவிரோத பந்தயங்களில் கலந்து கொண்ட குற்ற பின்னணியை கொண்டிருந்தால் அவர்களின் உரிமத்தை இடைநிறுத்தம் அல்லது ரத்து செய்ய ஜேபிஜே ஆலோசிக்கிறது. அதற்கான நடைமுறைகளை சாலை போக்குவரத்து துறை வகுத்து வருவதாக டத்தோ ஏடி குறிப்பிட்டார். வறியோருக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் அரசின் உதவி திட்டம் மைலேசேன் B2 அது தக்கோருக்கும் விதிகளை முறையாக பின்பற்றுவோருக்கும் மட்டும் சென்றடைய வேண்டும் என அவர் திட்டவட்டமாக கூறினார். மது இறுக்க பாதிப்புக்கு இலக்கான சிறுவன் ஜெயின் ராயன் அப்துல் மத்தீன் கொலை விவகாரம் பட்டாலிங் ஜெயா செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் ஷலிசா வர்னோ அதற்கான தீர்ப்பை நாளை காலை 9 மணிக்கு வழங்குவார்.
ஜெயின் ராயனை புறக்கணித்த குற்றச்சாட்டை எதிர்த்து அச்சிறுவனின் பெற்றோர் தற்காப்பு வாதம் புரிய வேண்டுமா அல்லது அவர்கள் விடுவிக்கப்படுவாரா என்பதை நீதிமன்றம் நாளை முடிவு செய்யும். கொலையுண்ட சிறுவனின் பெற்றோர் ஜயேம் இக்வான் ஜஹாரி மற்றும் மனீரா அப்துல் மனாஃபுக்கு எதிரான தொடக்க கட்ட ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவர்களை தற்காப்பு வாதம் புரிய நீதிமன்றம் உத்தரவிடும். ஆனால் ஒருவேளை அரசு தரப்பு முறையான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறினால் ஜெயினின் பெற்றோர் குற்றச்சாட்டில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு விடுவிக்கப்படுவர். அவர்கள் மீது 2001 சிறார் சட்டம் பிரிவு 31 உட்பிரிவு 1 மற்றும் குற்றவியல் சட்டம் 384 கீழ் குற்றம் சுமத்தப்பட்டது. கடந்த 2023 ஆண்டு டிசம்பர் 6 நாள் சிறுவன் ஜெயின் ராயன் காணாமல் போனதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. மறுநாள் அந்த சிறுவனின் உடல் அவனது வீட்டிற்கு அருகே உள்ள ஆற்றோரத்தில் கண்டெடுக்கப்பட்டது. நாட்டின் 4 மாநிலங்களிலும் புத்ராஜயாவிலும் IPU காற்று மாசு குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளது. 162ஆக IPU குறியீடு பதிவாகி கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியாக நகரி சம்பிலான் நீலாய் நீடிக்கிறது. இவ்வேளையில் திறந்த வெளி எரிப்புகளை தவிர்க்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. புத்ராஜயாவில் காற்று மாசு குறியீடு 111 எட்டியிருப்பதாக மலேசிய காற்று மாசு குறியீட்டு நிர்வாக முறை தரவுகள் காட்டுகின்றன. அதேவேளை கிள்ளான் ஜொஹான் சத்யாவில் IPU குறியீடு 154ஆகவும் ஸ்லாங்கூர் பந்திங்கில் 153ஆகவும் பதிவாகியுள்ளது. பஹாங் தமர்லோவில் IPU குறியீடு 104 எட்டியுள்ளது. நாட்டின் 57 பகுதிகளில் காற்று மாசு கட்டுக்குள் இருக்கும் வேளை 6 பகுதிகளில் மட்டுமே காற்று மாசற்ற நிலை உள்ளதை தரவுகள் உறுதி செய்கின்றன. நாடு முழுவதும் உள்ள 68 காற்று தர கண்காணிப்பு நிலையங்கள் வழங்கிய தரவுகள் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. இதனிடையே பெர்லிஸ், கெடா ஆகிய 2 மாநிலங்களிலும் இன்று மாலை வரை இடியுடன் கூடிய மழை பெய்வதோடு பலத்த காற்று வீசக்கூடும் என மலேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. கெடாவில் லங்காவி, குபாங் பாசு, கொத்தஸ்தார், பொக்கோசெனா, படாங் தராப் ஆகிய பகுதிகளில் அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு கூடுதலாக அறிவிக்கப்பட்டிருக்கும் 1 கோடி ரிங்கிட் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உண்டு பண்ணும். குறிப்பாக கடைநிலையில் மக்களை ஒன்றுபடுத்துவதில் அந்த முன்னெடுப்பு ஊக்கமூட்டும் பலனை கொண்டு வரும் என நம்பப்படுகிறது. கல்வியாளர்கள், துறைசார் வல்லுநர்கள், பாதுகாப்பு முன்னாள் உறுப்பினர்கள் ஆகியோரை உட்படுத்தி வலையொலி ஆய்வரங்கு மற்றும் கல்வி கலந்துரையாடல்களை நடத்த முடியும். அந்த முனைப்புகள் மூலம் தேசிய ஒருமைப்பாட்டினை வலுப்படுத்துவதற்குரிய சிறந்த திட்டங்களை அடையாளம் காண முடியும். இவ்வேளையில் தேசியம் சார்ந்த விஷயங்கள் இளைய தலைமுறையினரிடத்தில் கொண்டு சேர்க்கப்படுவது அவசியம் என மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக சமூக மற்றும் மானுட அறிவியல் புலத்தின் மூத்த விரிவுரையாளர் பேராசிரியர் முனைவர் மஸ்லான் அலி சொன்னார். அவர்களில் சிலர் நாட்டின் வரலாறு மற்றும் இனங்களுக்கிடையிலான உறவுகளை பற்றி அதிகம் அறிந்திருக்கவில்லை என்றார் அவர். மலேசிய இந்து சங்க தலைவராக நீடிக்கிறார் தங்க கணேசன். இன்று நடைபெற்ற சங்க தேர்தலில் நடப்பு தலைவருமான அவருக்கு 1102 வாக்குகள் கிடைத்தன. பிட்டாலிங் ஜயாவில் இன்று காலை தொடங்கிய சங்க தேர்தலில் நாடு தழுவிய நிலையில் 2000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வாக்குகளை செலுத்தினர். தம்மை மீண்டும் தலைவராக தேர்வு செய்த மலேசிய இந்து சங்கத்தினருக்கு தங்க கணேசன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இப்போ 60வது ஆண்டு நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இதில் 48 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 48 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் தேர்தல் இருந்த காலங்கள் தான். ஆக கடந்த காலங்களில் நான் அடியன் 9வது தேசிய தலைவராக பொறுப்பு இருந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு முன்பும் நடந்து இருந்தது தான் இந்த தேர்தல். நம்ம அறிக்கைகள் நிறைய சொல்லலாம், இது செய்கிறோம், அதை செய்கிறோம், அது பண்ணலாம், அதை பண்ணலான்னு. ஆனால் எது சாத்தியமாகும் என்பதை ஆராய்ந்து அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டுமானால் சமுதாயத்துக்கு பலனாக இருக்கும் என்பது அடியனுடைய கருத்து. நாங்கள் முன்வைத்திருக்கின்ற 5 அம்ச திட்டம், அந்த 5 அம்ச திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு எங்களுடைய வெற்றி அணி தயாராக இருக்கின்றது. இவ்வேளையில் துணைத் தலைவராக பி பாலகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். மலேசிய இந்து சங்கத்தின் முன்னாள் தலைவர் டத்தோ மோகன் ஷான் 1ஆம் உதவி தலைவர் பொறுப்புக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார். 2ஆம் உதவி தலைவராக விநாயகமூர்த்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேசிய கௌரவ பொது செயலாளராக
கனாமூர்த்தி சேவை வழங்குவார். அவருக்கு உதவியாக அழகேந்திரன் இருப்பார். 1965 அதிகாரப்படியாக தோற்றம் கண்ட மலேசிய இந்து சங்கம் இவ்வாண்டு மணி விழாவினை கொண்டாடுகிறது. 60 ஆண்டுகள் என்பது சாதாரணமான விஷயமல்ல. பல சவால்களை சமாளித்தும் இன்னல்களை கடந்தும் சங்கம் தொடர்ந்து பீடுநடை போடுகிறது. சமயம் சார்ந்த விவகாரம், ஆலய சிக்கல் போன்றவற்றிற்கு குரல் கொடுப்பதில் மலேசிய இந்து சங்கம் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. இந்து சமய வளர்ச்சிக்காக அனைவரிடமும் கைகோர்க்க அது ஒருபோதும் தயங்கியதில்லை. அது மட்டுமின்றி மலேசிய இந்துக்களை ஆன்மீகம், ஒழுக்க நெறி, கலாச்சாரம், சமூக கடப்பாடு ஆகியவற்றில் ஈடுபடுத்துவதிலும் சங்கம் முன்னிற்கிறது. இந்த ஆண்டு ஒரு சிறப்பு வாய்ந்த ஆண்டாக மலேசிய இந்து சங்கத்துக்கு அமைகின்றது என்றால் அது மிகையாகாது. காரணம், கடந்த 60 ஆண்டுகளாக மலேசிய மண்ணில் இந்துக்களுக்காக பல இடங்களை குரல் கொடுக்கும் தாய் சங்கமாக விளங்குகின்ற நமது சங்கம் இவ்வாண்டு தனது மணி விழாவை காண்கின்றது. 60 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய சாதனை என்றே கூற வேண்டும். இந்த 60 ஆண்டுகள் நாம் கடந்து வந்த பாதை ஒரு எளிதான பாதை அல்ல. பல இன்னல்கள், பல சவால்கள், பல இழிவு பேச்சுகள் மற்றும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நமது இந்து மக்களின் குரல் அரசாங்கத்துக்கு கேட்கின்றது என்றால் அது நிச்சயமாக மலேசிய இந்து சங்கத்தின் முயற்சி என்றால் அது மிகையாகாது. பிட்டாலிங் ஜெயா தோட்ட மாளிகையில் மலேசிய இந்து சங்கத்தின் 48ஆம் பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் தங்க கணேசன் இவ்வாறு உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் சமயத்தினூடே சமுதாய தொண்டாற்றிய உறுப்பினர்கள் சிறப்பிக்கப்பட்டனர். 2ஆம் நிலையில் பேரா மாநில பேரவை இயற்கை எழில் கொஞ்சும் வியட்நாமின் சுற்றுலா தலமான ஹாலோங் பேயில் நேர்ந்த துயரம். அந்த விரிகுடாவில் சுற்றுலா பயண படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 38 பேர் உயிர் இழந்தனர். 5 மாயமாகியுள்ளனர். மரகத பச்சை நிற நீர் பார்க்கும் திசையெல்லாம் மனதை அமைதி குடிகொள்ள செய்யும் 2 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுண்ணாம்பு மலைகள். அந்த சுற்றுலா தலத்தை வலம் வர நேற்று 48 பயணிகள் மற்றும் 5 பணியாளருடன் புறப்பட்ட ஒண்டர் சி எனும் பயண படகு நேற்று மதியம் திடீரென ஏற்பட்ட சூறாவளியால் விரிகுடாவில் தலைகீழாக கவிழ்ந்தது. வட வியட்நாமையும் தொக்கின் விரிகுடாவையும் சூழ்ந்த மோசமான வானிலையால் ஹாலோங் பேயில் பலத்த காற்றும் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்ததாக படகில் இருந்து தப்பித்த சிலர் துயருடன் தெரிவித்தனர். விபத்தில் மூழ்கிய 47 பேர் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளனர். 10 பேர் காப்பாற்றப்பட்ட நிலையில் 38 பேர் பலியாகினர். மாயமான ஏனையோரை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்படுகிறது. யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஹாலோங் பேயில் இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்கையில் சற்றும் எதிர்பாரா விதமாக இயற்கையே மக்களை விழுங்கிய அந்த விபத்து இதுவரை அப்பகுதியில் நிகழ்ந்த மோசமான விபத்தாக கருதப்படுகிறது. ஹாங்காங்கை மையம் கொண்டது அதிசக்தி வாய்ந்த வீஃபா சூறாவளி. அந்த இயற்கை சீற்றத்தால் அந்நாட்டில் தீப்பத்து அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏராளமான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. உள்ளூர் நேரப்படி காலை மணி 10க்கு ஹாங்காங்கின் தென்கிழக்கு பகுதியில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் வீஃபா சூறாவளி மையம் கொண்டதாக அந்நாட்டு வானிலை மையம் தெரிவித்தது. சூறாவளியின் சீற்றத்தால் ஹாங்காங் தீவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கடல் அலைகள் உயரே எழும்பின. வீஃபா சூறாவளியால் மணிக்கு 118 கிலோமீட்டர் வேகத்திற்கும் அதிகமான காற்று வீசும் என வானிலை மையம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் நேரக்கூடும் என ஐயுறப்படுகிறது. வானிலை குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தினர். அரசாங்க தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் 200க்கும் மேற்பட்டோர் தஞ்சம் புகுந்துள்ளனர். ஹாங்காங் அனைத்துலக விமான நிலையத்தில் 500க்கும் மேற்பட்ட விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்ட வேளை 400க்கும் மேற்பட்ட விமான பயணங்கள் மறு அட்டவணையிடப்பட்டுள்ளன. ஜப்பான் மேலவை தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று நடைபெற்றது. அந்நாட்டில் விலை உயர்வு, குடிநுழைவுத்துறை சார்ந்த விவகாரங்கள் தலை தூக்கியிருக்கும் நிலையில் ஜப்பானிய பிரதமர் ஷிகேரு இஷிபா தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள பெரும் சவாலை எதிர்கொள்ள நேரிடும் என கணிக்கப்படுகிறது.
284 உறுப்பினர்களை கொண்ட மேலவையில் பெரும்பான்மையை தக்க வைக்க ஆளும் கட்சியான லிபரல் மக்களாட்சி கட்சி LDP மற்றும் அதன் கூட்டணி கட்சியான கொமேட்டோ குறைந்தது 50 வாக்குகளை பெற வேண்டும். ஆனால் அவ்விரு கட்சிகளும் அவற்றை பெறுவது கடினம் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதேவேளையில் வரி ஒழிப்பு, பொது செலவினங்களை அதிகரித்தல் போன்ற விவகாரங்களுக்காக தேர்தல் பரப்புரைகள் மேற்கொள்ளும் சிறிய எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு முதலீடுகளையும் பாலின சமத்துவத்தையும் எதிர்ப்பதோடு குடிநுழைவுத்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வலதுசாரி கட்சி சன்செய்தோ ஜப்பானிய மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த உதயசூரியன் நாட்டின் மேலவை தேர்தலுக்கான வாக்களிப்பு உள்ளூர் நேரப்படி இரவு மணி 8க்கு நிறைவடையும். தேர்தலுக்கு பின் நடத்தப்படும் கருத்து கணிப்பின் தரவுகளின் அடிப்படையில் முதற்கட்ட முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கொரியா முன்னாள் அதிபர் யூன் சுக் யோலின் விடுதலை கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தது. அவரின் தடுப்பு காவலின் சட்டப்பூர்வ மதிப்பாய்வை தொடர்ந்து சோல் மத்திய மாவட்ட நீதிமன்றம் நேற்று அந்த முடிவை அறிவித்தது. யூன் சுக் யோல் கடந்த டிசம்பரில் இராணுவ சட்டத்தை அறிவித்ததை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். நீதிக்கு இடையூறு, அதிகார முறைகேடு, அரசு ஆவணங்களை போலியாக்குதல் ஆகிய குற்றங்களின் கீழ் தற்போது அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஜூன் 18ஆம் நாள் சிறப்பு வழக்கறிஞர் குழு அதன் விசாரணையை தொடங்கியது. கடந்த மாதம் யூனை 48 மணி நேரம் தடுத்து வைக்க அவர்கள் கோரியிருந்த வேளை அந்த கோரிக்கை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. யூன் மீதான வழக்கு விசாரணைகள் தீவிரமடைந்து வருவதால் குறைந்தது 20 நாட்களுக்கு அவரை தடுத்து வைக்க அதிகார தரப்பு புதிய உத்தரவை வழங்கியுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் அரசாங்கமும் M23 கிளர்ச்சி படையும் அமைதி கொள்கை பிரகடனத்தில் கையெழுத்திட்டன. கிழக்கு கொங்கோவில் நிலவும் மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தொடக்க கட்ட நடவடிக்கையாக அது இடம்பெற்றது. கத்தார் தலைநகர் டோஹாவில் அந்த பிரகடனம் கையெழுத்திடப்பட்டது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் இராணுவ படைக்கும் அந்நாட்டின் கிளர்ச்சி கும்பலான MAC-23க்கும் இடையே மோதல்கள் வலுத்த நிலையில் அதை கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட கத்தார் அமைதி பேச்சுகளுக்கு நடுவர் பணியாற்றியது. கலந்துரையாடல்கள் வழி பிணக்குகளை தீர்க்க இரு தரப்பும் இசைந்தன. அதற்கு கிழக்கு ஆப்பிரிக்க சமூகம், தென் ஆப்பிரிக்க மேம்பாட்டு சமூகம், ஆப்பிரிக்க ஒன்றியம் ஆகியவை ஆதரவு அளித்தன. போர் நிறுத்தம் உடனடியாக செயல்படுத்தப்படுவதையும் ஆக்கிரமிப்பு மற்றும் வன் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதையும் அந்த பிரகடனம் முன்னிறுத்தியுள்ளது. வியட்நாம் ஹனோயில் அடுத்த ஆண்டு ஜூலை தொடங்கி எரிபொருளால் இயங்கும் மோட்டார் சைக்கிள் பயன்பாட்டிற்கு தடை விதிக்க அதன் அரசு உத்தேசிக்கிறது. அந்நாட்டின் மாசுபாட்டை களைய அந்த முனைப்பு வகை செய்யும். அந்த புதிய தடை அன்றாட வாழ்வில் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தும் சுமார் 6 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதனால் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் மத்தியில் கலக்கம் மேலோங்கியுள்ளது. அத்துடன் காற்றின் தரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ள வியட்நாம் அரசின் மீது மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் அதிகமான பசுமை தளங்களை உருவாக்கும் முனைப்பில் உள்ள ஹனோயில் அந்த திட்டம் முதலில் 31 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் செயலாக்கம் காணும். பின்னர் அடுத்த 5 ஆண்டுகளில் நகரம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் பொது போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்கான கொள்கைகளையும் அரசாங்கம் செயல்படுத்தும் நிலையில் மின்சார மோட்டார் சைக்கிள்கள் வாங்குவதற்கு 30 லட்சம் டாங் உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் மாசடைந்த நகரங்களுள் ஒன்றாக ஹனோய் உள்ளதால் மாசுபாட்டை களையும் ஒரு திட்டமாக இது அமைகிறது. 23 வயதுக்கு கீழ்ப்பட்டோருக்கான ஆசியான் கிண்ண காற்பந்தாட்டம் நாளை நடைபெற இருக்கும் ஏ குழுவுக்கான இறுதி ஆட்டத்தில் இந்தோனேசியாவுடன் களமாட முழு ஆயத்த நிலையில் உள்ளது ஹரிமாவ் மலாயா. தேசிய அணியின் தலைமை பயிற்றுனர் நஃபூசி ஜைன் அதனை தெரிவித்தார்.
முன்னதாக காயம் ஏற்பட்டதன் காரணமாக சில ஆட்டங்களில் களம் இறங்காத வீரர்களும் நாளை ஜகார்த்தா கலோரா போங் கார்னோ அரங்கில் மீண்டும் களமாட உள்ளனர். உபசரணை அணி உடல் ரீதியாகவும் விளையாட்டு பாணியிலும் பலம் மிக்கவர்களாக உள்ளதை உணர்ந்துள்ளதாக நஃபுசி குறிப்பிட்டார். ஆயினும் மலையக வேங்கிகள் சளைக்காது அவர்களுக்கு ஈடு கொடுத்து ஆட முழு தயார் நிலையில் உள்ளதாக அவர் உறுதியளித்தார். ஏ குழுவில் 3 புள்ளிகளுடன் ஹரிமாவ் மலாயா 3ஆம் நிலையில் உள்ளது. இந்தோனேசியா 6 புள்ளிகளுடன் பட்டியலின் முதல் இடத்தில் உள்ளதை நஃபுசி சுட்டினார். குழு நிலையிலான ஆட்டத்தில் வாகை சூடும் 3 அணிகளும் 2ஆம் நிலையை அடையும் சிறந்த ஓர் அணியும் அரையிறுதிக்குள் நுழைய தகுதி பெறும். ஜப்பானிய பொது பூப்பந்து பட்டத்தை வெல்லும் போராட்டத்தில் பெலிதான் எம்தினா இணையர் தோல்வி கண்டனர். அந்த தேசிய வீராங்கனைகள் இறுதி ஆட்டத்தில் சீனாவின் லியூ ஷெங் ஷூ தன் நிங் இணையரிடம் விழுந்தனர். நாட்டின் தாரகைகள் சீன மங்கைகளிடம் 15-21, 14-21 என நேரடி செட்களில் வெற்றியை பறிகொடுத்தனர். அவ்வாட்டம் 45 நிமிடங்களுக்கு நீடித்தது. அதிர்ஷ்ட காற்று பெலிதான் தீனா பக்கம் வீசாததால் அவர்கள் வெள்ளி பதக்கத்தை வென்றனர். ஆக கடைசியாக மலேசியா தேசிய மகளிர் இணை பிரிவில் 2008ஆம் ஆண்டு சின் ஏய் ஹுய் வாங் பெய்டி வாயிலாக அந்த பட்டத்தை வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவ்வாண்டு தேசிய வீராங்கனைகள் மும்முறை வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளனர். மற்றொரு நிலவரத்தில் அதிர்ஷ்ட காற்று மற்ற தேசிய வீரர்கள் பக்கமும் வீசவில்லை. தென்கொரியாவின் கிம் ஒன் ஹோ சியோ சியுங் ஜே இணையை சந்தித்த தேசிய முதன்மை ஆடவர் இரட்டையர் கோ ஜி ஃபெய் நூர் இசுடீன் ரும்சானி 16-21, 17-21 என தோல்வியுற்றனர். இந்த தோல்வியினால் உலகின் முதல் நிலையை தேசிய இணையினர் இழந்தனர். அமெரிக்காவின் மேஜர் லீக்கில் அசத்தியது இன்டர் மயாமி. கால்பந்து உச்ச நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி முதன்மை அங்கம் வகிக்கும் அவனி நியூயார்க் ரெட் புல்ஸை 5-1 என பந்தாடியது. நியூயார்க் ரெட் புல்ஸ் அணிக்கான ஒரே ஆறுதல் கோலை ஆட்டம் தொடங்கிய 14ஆம் நிமிடத்தில் அலெக்சாண்டர் ஹேக் புகுத்தினார். கார்னர் கிக் வாயிலாக எமல் ஃபார்ஸ்பர்க் தட்டி கொடுத்த பந்தை அவர் கோலாக்கினார். 24ஆம் நிமிடத்தில் மெஸ்ஸி தட்டி கொடுத்த பந்தை கோலாக்கி ஆட்டத்தை தலா ஒரு கோலில் சமப்படுத்தினார். இன்டர் மியாமியின் ஜோடி அல்பா 3 நிமிடங்கள் கழித்து தெலாஸ்கோ செகோவியா அவ்வணியை 2-1 என முன்னணி வகிக்கச் செய்தார். அந்த வெனிசுவேலா மத்திய திடல் வீரர் தமது அணிக்கு மேலும் ஒரு கோலை முற்பாதி ஆட்டம் நிறைவை தொடும் தருவாயில் அடித்தார். முற்பாதி ஆட்டம் வரையில் இன்டர் மயாமி 3-1 என முன்னணியில் இருந்தது. 60வது நிமிடத்தில் மெஸ்ஸி கோல் அடிக்கும் தனது ஆற்றலை புலப்படுத்தினார். செர்கியோ புஸ்கெட்ஸ் தட்டி கொடுத்த பந்தை அந்த அர்ஜென்டினியர் கோலாக்கினார். 75வது நிமிடத்தில் மெஸ்ஸி தமது அணிக்கு மேலும் ஒரு கோலை பெற்றுத்தந்தார். இம்முறை அவர் கோல் அடிப்பதற்கு சக தாக்குதல் நட்சத்திரம் லூயிஸ் சுவாரேஸ் உதவினார். குரல் கும்பக நாளோடு 60 மாத்திரை தம்பித்திடுவதுதான். கும்பகமாவது உள் இழுத்த மூச்சை 64 மாத்திரை அளவு அசைவற்ற நிலையில் உள்ளே நிறுத்துவதாகும். அதனை அனுதினமும் பயிற்சி செய்தால் உடலில் உள்ள சக்கரங்கள் சீராக இயங்கும் என ஓக நெறி உரைக்கிறார் ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.